தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/5/2025 வியாழக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:54 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெயர் அமைக்கின்ற முறையில் சில பேருக்கு பாருங்க 2 பேர் இருக்கும். மீனாட்சி சுந்தரம், அது மாதிரி வேங்கட சுப்பிரமணியம், சிவராமன் அப்படிலாம் இருக்குல்ல. இந்த இருபேரொட்டு பண்பு துவங்கிறது. இப்போ ஒரு ஜாதகத்தில் மிதுன ராசியாக இருந்துச்சுன்னா மிதுனத்தில் 2 உருவம் போட்டிருக்கோம். ஒரு ஜெமினி மாதிரி அது போட்டிருக்கோம். 2 உருவம் போட்டிருக்கோம், 2 குழந்தைகள் மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்கன்னா 2 மீன் இருக்கும். இப்படி இரட்டை சின்னங்கள் போட்டிருக்க இடத்துல உள்ளவங்களுக்கு, அந்த ராசியில் பிறந்தவங்க இரட்டை பேராக வச்சுக்கலாம். இரட்டை பேராக வச்சு அதை அவங்க விருப்பப்பட்டபடி கூப்பிட்டுக்கலாம். அதே நேரம் முத்துராமன் ஒருத்தருக்கு பேர், முத்துராமன்கிற பேர், அவர் முத்துராமன் வச்ச பின்னால் அவருடைய தொழில் வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக மிகப்பெரிய அளவு புகழ் பெற்றவராக வந்தார். இப்படி சில பெயர் மாற்றங்கள் நல்லா இருக்கு. ஆனால் பெயருக்குள்ள இருக்க எழுத்து இருக்கே, அதில் ஈ அப்படிங்கிற எழுத்து இருந்துச்சுன்னா என்ன மாதிரி வாழ்க்கை இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிலருடைய பேரில் ஏ கூட இருக்கும், சில பேரில் ஐ நிறைய இருக்கும், சில பேரில் ஈ ரொம்ப இருக்கும். இந்த ஈ என்ற எழுத்து ஆங்கில எழுத்துல ABCDE. ஈ என்னுடைய உருவத்தை பாருங்க, சீப்பு. நான் அதை சீப்பு எழுத்துன்னு சொல்லியிருக்கேன். நம்ம தலையில் சீவிக்கிற சீப்பு மாதிரி அதுக்கு உருவம் இருக்கும். வடிவ ஜோதிடத்தில் நான் தினத்தந்தியில் குறிப்பிடுகிற பொழுது, தந்தி பத்திரிகையில் இது மாதிரி அது சீப்பு எழுத்துன்னு குறிப்பிட்டேன். அந்த ஈ ஒருவருடைய பேரில் இருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈ என்ற எழுத்துக்கள் பெயர் எழுத்தில் ஏதேனும் ஒரு எழுத்தாய் அமைந்தால், உங்க பேர்ல ஏதாவது ஒரு எழுத்து ஈ வந்துச்சு அப்படின்னா, வாழ்வில் தாய் என்று கேட்பவர்க்கு கொடுத்துதவும் தங்க மனம் பெற்றவராய் வாழ்ந்திருப்பார். தானு கேட்டா உடனே கொடுக்கிற அளவுக்கு தங்க மனம் அவருக்கு இருக்கும். சீர்படுத்த பாடுபட்டு சமுதாயத்தை சீர்படுத்த பாடுபட்டு புகழ் அடைந்து செல்வாக்கு மிக்கவராய் திகழ்ந்திருப்பார். வேறு விட்டு பய உணர்ச்சி இருக்கும், மனப்பயம் எப்பவுமே இருக்கும். ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாமல் சிரித்திருப்பார். அதை வெளிக்காட்டிக்க மாட்டார், பய உணர்ச்சியோடு இருப்பாராம். ஆராய்ந்து பார்ப்பதிலே வல்லவர் தான், எதையுமே ஆராய்ந்து பார்த்து அவர் முடிவெடுப்பார். அனுசரித்து போவதிலும் நல்லவர் தான் அப்படின்னு இருக்கு. இன்னும் அவரை பத்தி நிறைய உங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியில் சொல்றேன். உங்களுடைய பெயர்ல எந்த எழுத்து அதிகமா இருக்குன்னு முதல்ல பாருங்க. அந்த எழுத்தினுடைய வடிவத்தை பாருங்க. அந்த வடிவத்தை எப்படி அமைச்சுக்கிட்டா நம்ம பெயர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப எல் என்பது மூக்கு மாதிரி இருக்கு இல்லையா? எல் மூக்கு எழுத்து, சுவாசிக்கிறதுக்கு உதவுறது மூக்கு. அதனால லட்சுமணன் அப்படின்னு தான் முதல்ல எல் இருக்கும். அப்படி எல் இருப்பவர்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆகையினாலே எழுத்துக்களும் உங்கள் வாழ்க்கையிலே தலையெழுத்தை மாற்றுகின்ற ஆற்றல் இந்த கையெழுத்துக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்லது நடக்கும் நாள். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறப் போகிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட, நீச்சன் இந்த ராசிநாதனாக விளங்கும் சந்திரன் இந்த குரு வீட்டில் இருக்கின்றார். குரு பார்த்தாலும் குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சுபவிரயங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். கட்டிடம் கட்டுவது அல்லது ஏதேனும் ஒரு தொழில் தொடங்குவதற்காக வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுவது போன்றவற்றில் நீங்கள் முயற்சித்தால் அந்த முயற்சிகள் கைகூடும். ரிஷபராசி நேயர்களே, லாபம் 2 மடங்காகும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள். மாற்று இனத்தவர்களும் வழிகாட்டுவார்கள். இன்று அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் நாளாக அமைகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்தாலே இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் இந்த மாற்றங்கள் வரத்தான் செய்யும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சிக்கல்கள் வரலாம். எனவே வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக 10லே சுக்கிரன் இருக்கின்றார். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் கூடும், ஆனால் வரவு குறைவாகவே இருக்கும். மனக்கவலை அதிகரிக்கும் நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். காலை 8:11 வரை சந்திராஷ்டமம். எதை செய்ய நினைத்தாலும் அதிகாலையில் செய்ய வேண்டாம். 8:11க்கு மேல் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். அதிகாலையில் நீங்கள் இறை வழிபாட்டில் தான் கவனம் செலுத்த வேண்டும். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ஆணைமுக பெருமானை வழிபடலாம். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், தொழில் விருத்தி உண்டு.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 8:11 மேல் சந்திராஷ்டமம். ஏதேனும் புது முடிவு எடுத்தால் அதிகாலையில் முடிவெடுப்பது நல்லது. ஒரு புதிய மனிதர்களை சந்திப்பது, தொழில் ரீதியாக முடிவெடுப்பது என்று நீங்கள் முயற்சித்தால் அவைகளெல்லாம் அதிகாலையில் செய்துவிட வேண்டும். 8:11 மேல் சந்திரபலம் குறைகிறது. சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே சிக்கல்களும் சிரமங்களும் வரும். வாங்கல் கொடுக்கல்கள் திருப்தி ஏற்படாது. ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனவுகள் நனவாகும் நாள். கடல் தாண்டி வருகின்ற செய்தி காது நிற்கச் செய்யும். 10ல் குரு இருப்பதனாலே நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த இலக்கை அடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சூரிய பலம் 9ல் இருப்பதால் பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. பெற்றோர்கள் இதுவரை ஆதரவு காட்டாதவர்கள் இப்பொழுது ஆதரவு காட்டலாம். கேட்ட உதவிகளை அவர்கள் செய்ய காத்திருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே குழப்பங்கள் அகலும். மகிழ்ச்சி அதிகரித்து மனமாற்றங்கள் ஏற்படும். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கலாம். கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நீங்கள் முயற்சித்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர் சம்பாதிக்கும் வாய்ப்பு உருவாகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். சூரிய பார்வை இருப்பதனாலே அரசு வழியில், அதாவது அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமைக்குரிய தகவல் கிடைக்கலாம். பொதுவாக அவர்கள் படித்து முடித்திருந்தால் வேலை கிடைக்கும், அல்லது அயல்நாடு சென்று படிக்க விரும்பினால் மேற்படிப்புக்கு செய்த முயற்சியில் கைகூடலாம். நாளில் சனி ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு தொல்லைகள் வரலாம். மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. என்ன இருந்தாலும் 10ல் இருக்கும் கேது உங்களுக்கு பலமான கேது. எனவே தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை வரவழைத்து கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருப்பதனாலே கவலை எதுவும் இல்லை. காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரியும் விதத்தில் நண்பர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள். உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, 6ல் குரு இருக்கின்றார். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பது பழமொழி. எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை இருக்கும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். இருந்தாலும் வியாபார விரோதங்களை மீறி நீங்கள் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். என்றாலும் கூட மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும். இனம் புரியாத கவலை ஏற்படலாம். யாரிடமேனும் நெருங்கி பழகுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறை சிந்தனையாகவே இருக்கும். நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, காலை 8:11 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் ஆதாயம் தரும் தகவலாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளப் போகின்றது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான தகவலை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, இன்று காலை 8:11 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பவர் உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்கும். எனவே பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அதை செயல்படுத்தப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி கூட அழைப்புகள் வரலாம். இந்த நாள் யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.